ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு ஷோ. ஜெயிச்சிட்டாங்க 2-1 அப்படின்னு போயிட்டாங்க இந்தியா சிறப்பா. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நிறைய கமெண்ட்டும் பண்ண வேண்டியிருக்கு. என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, உங்க இனிஷியல் தாட் சொல்லுங்க. அதான் நீங்க சொல்லிட்டீங்களே தீர்ப்பு இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. அதுல ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அதாவது 48 ரன். மெயின் சார் டிஃபரன்ஸ் வாஸ் த bowling. We didn't have the win factor. We didn't have the statistics. The difference is the bowling. And the pitch வந்து இட்ஸ் நாட் அ பேட்டிங் பியூட்டி. ஒரு மாதிரி நின்று நின்று வந்தது. ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் பெருசா இருந்தது உங்களுக்கு. அப்படிங்கும் போது இந்தியா வந்து ரொம்ப நல்லா ஆடினாங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அதுல வந்து வி நோ ஹவு சுப்மான் கில், ருத்ராஜ் கெய்க்வாடு இவங்கெல்லாம் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியும். இவங்க கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவாங்க. ஆனா அபிஷேக் சர்மா இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆடினார் பாருங்க. அதை தான் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எடுத்தோன்னே டப்பு டிப்புன்னு விக்கெட் விடாம ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. பிச்சு அந்த மாதிரி கொஞ்சம் சீன் மூவ்மெண்ட் இருக்கு, ஸ்லோவா இருக்கு, நிக்குதுன்னு. இப்போ உங்களுக்கு 56 in 6.4 overs that laid the foundation for the win. எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. சிவம் துபே ஒரு யூஸ்ஃபுல் 22, சூரியகுமார் யாதவ் ஒரு குவிக் ஃபயர் 20. அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். அக்ஷர் பட்டேல் ஒரு லாட்ரி. அவர் வந்து எப்ப பார்த்தாலும் அந்த குதிரை மேல நீங்க பணம் போட்டீங்கன்னா போலிங்கோ அது போட்டுரும், அது பேட்டிங்கும் ஆடிடும். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்து இன்னைக்கு சிவம் தூபேவை வந்து நம்பர் 3 இறக்குறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, குறை சொல்லக்கூடாது. த கெயின் அவுட் ஆஃப் சிவம் தூபே இஸ் வாட்? அவர் போலிங் கொடுத்தீங்க, ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு, அதை லேட்டரான் பார்க்கலாம். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, யுவர் பிளேயிங் திலக் வர்மா அவுட் ஆஃப் இஸ் பொசிஷனு. மும்பை இந்தியன்ஸ் என்ன தப்ப பண்ணாங்களோ அதே இவங்க பண்றாங்க. மும்பை இந்தியன்ஸ் ரியலைஸ் பண்ணி லேட்டர் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் தே கேவ் ஹிம் an opportunity to bat in his original position and he flourished. இப்ப நீங்க திலக் வர்மாவை என்ன பண்ண போறீங்க? இப்ப வேர்ல்டு கப்ல சஞ்சு சாம்சன் நம்பர் 3 இருக்கிறீங்க, சிவம் தூபேவை நம்பர் 3 இருக்கிறீங்க. கேட்டா என்ன சொல்லுவீங்க? வி வாண்ட் டு கிவ் கேம் டைம் டு சிவம் தூபே. பர்ஃபெக்ட்லி அதை நான் ஒத்துக்கிறேன். எஸ், கேம் டைம் இஸ் ஓகே. அந்த கேம் டைம் ஈவன் தோ இஃப் இஸ் ஃபைண்டிங் அ பிளேஸ் இன் T20 வேர்ல்ட் கப் இஸ் கோயிங் டு பி நம்பர் 3 அக்கார்டிங் டு யூ. இதை மட்டும் சொல்லுங்க. இந்தியா பேட்டட் பிரில்லியன்ட்லி டு கெட் அ ஸ்கோர் which in my opinion was a winning score. இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன கெயின் சிவம் தூபே நம்பர் 3 ஆடி நல்லா ஆடினாரு, அதையும் சொல்லிடணும். இல்ல, இப்ப தூபே நம்பர் 3க்கு வரதை விட திலக் வர்மா நிறைய கேம்ஸ் இந்தியாவுக்கு பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. டஃப் மேட்சஸ் மும்பைக்கும் சரி இந்தியாவுக்கும் பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ திலக் வர்மா அந்த அந்த ஆட்ரிபியூட் வந்து ரொம்ப ரேர் பீடா. ஒன் டவுன் வந்து அடிக்கிறத விட பினிஷ் பண்ணி கொடுக்கறது, ஒரு காம் அண்ட் கூல் கலெக்டிவா கேமை பினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. ஐஸ் மேன் சொல்றாங்க அவரை. அப்படி ஒரு இதுல அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு பினிஷரா திலக் வர்மா அந்த ரோலுக்கு தான் ஆள் கம்மி. சோ திலக் இருக்கும்போது நம்பர் 3க்கு நம்ம வந்து வேற யாராவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அவர் நம்பர் 3ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஐபிஎல்ல அவங்களை பின்னாடி இறக்கி வாஸ் அ ஃபெயிலியர், இட் டிடன்ட் ஒர்க். தே ஆர் டூயிங் த சேம் திங் அகைன் இன் இஸ் பட் ஏசியா ஃபெயிலிங். கப் எல்லாம் வின் பண்ணி கொடுத்தாருல இந்தியாவுக்கு. இப்போ உங்களுக்கு 3 and 4 இட் ஹாஸ் டு பி திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் தான். நீங்க பினிஷர் பவர் ஹிட்டிங், நீங்க பவர் ஹிட்டிங்னு பாத்தீங்கன்னா திலக் வர்மா எப்படின்னா அவரோட கேம் வந்து ஸ்கொயர் அண்ட் ஈதர் சைடு ஆஃப் த விக்கெட் எக்ஸம்ப்ளரியா இருக்கும். பவர் பிளேயர் ரொம்ப கஷ்டம் போலிங் போடுற ஒரு ஆளு. நீங்க அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணீங்கன்னா சஞ்சீவ் சாம்சன் has got பிக் ஹிட்டிங் கேப்பபிலிட்டிஸ். பிக் ஹிட்டிங் கேப்பபிலிட்டிஸ். ரிங்கு சிங் இஸ் அ ப்ராப்பர் பினிஷர். பாவம் அப்படியே இடமே இல்லாம அப்படியே போய் வெளில இல்ல, அவங்க உட்காந்துருக்காரு. மைண்ட் பிஹைண்ட் திஸ் திங்கிங் பிஹைண்ட் திஸ் இப்படி இருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன் பீடா. அதுதான் கரெக்ட்னு நான் சொல்ல வரல. இப்படி அவங்க திங்க் பண்ணலாமோன்னு எனக்கு தோணுது. பர்டிகுலர்லி ஆஃப்டர் ஏசியா கப் ஹீரோயிக்ஸ்க்கு அப்புறம் திலக் வர்மாவை பினிஷரா பாக்குறாங்களா, அப்ப அந்த நம்பர் 3க்கு யாருன்னு அவங்க ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது. எதுக்கியா நான் என்ன கேக்குறேன்னா, எதுக்கியா ட்ரை பண்ணோம்? எல்லாமே ஜெயிக்கிறீங்க, ஏசியா கப் ஜெயிச்சிருக்கீங்க, T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கீங்க. a person is playing stable in that particular position போது எதுக்கியா சேஞ்ச் பண்றீங்க? மை கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள். தோத்துனே இருக்காங்க பாகிஸ்தான் மாதிரி, அவன்கிட்ட போனாலும் தோக்குறாங்க. காம்பினேஷன் தெரியல. பாபர் அசாம் டெய்லி போடுறாங்க உங்களுக்கு ட்வீட், த பேட்டரி லெஃப்ட் இன் யுவர் மொபைல் போன் இஸ் வாட் பாபர் அசாம் வில் ஸ்கோர், ப்ளீஸ் என்டர் அப்படின்னு. நான் சரி, அது வந்து இந்த சோசியல் மீடியா இதுல பார்த்தேன், பேர் என்ன, என்னோட லேப்டாப்ல. அப்புறம் மொபைல் பாக்குறேன், மொபைல் ஆஃப் ஆயிருக்கு, பேட்டரி ஆக்சுவலா சார்ஜ் பண்ணல நானு. ஸோ அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணி ஆன் பண்ணேன். அந்த மாதிரி இருந்தா நீங்க சொல்றது ரைட்டு. அடிக்க மாட்டேன்றாங்கய்யா திலக் வர்மா, அடிக்க மாட்டேன்றாரு, இந்தியா ஜெயிக்க மாட்டேங்குது அப்படின்னா ஓகே. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். இன்னைக்கு சிவம் தூபே ஒரு 70 or 44 பால்ஸ் அடிச்சிருந்தா அவரை நீங்க நம்பர் 3 இறக்குவீங்களா T20 வேர்ல்ட் கப்ல? ஒரே ஒரு ஆன்சர் தான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேட்கறேன். இப்ப என்னன்னா திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் இல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ஷூரா தெரியாது,
திலக் வர்மா எங்க ஆட போறாரு தெரியாது. சஞ்சு சாம்சன் ஸ்குவாட்ல இருக்க போறாரா தெரியாது. சிவம் தூபே உங்க ஆல்ரவுண்டரா ஹர்திக் பாண்டியா வந்தா தெரியாது. ஹர்ஷதீப் சிங் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் எல்லா மேட்சும் ஆடுவாரா தெரியாது. குல்தீப் யாதவ் ஆடுவாரா தெரியாது. வாஷிங்டன் சுந்தர் போலிங் போடுவாரா தெரியாது. இத்தனை தெரியாது வச்சு நீங்க எப்படி போவீங்க T20 வேர்ல்டு? எதுக்கே ஒரு லெவலுக்கு மேல எதுக்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க? when you know this is the winning combination. எக்ஸ்பெரிமெண்ட்னா எதை பண்ணி பார்க்கணும்? இப்ப உங்களுக்கு கேள்வி தெரியாது. இது என்னன்னா சிவம் தூபேவா நிதிஷ் ரெட்டியா? அந்த கேள்விக்கு ஒரு ஆன்சர் வரணும் உங்களுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பிளேயிங் லெவன்ல வாஷிங்டன் சுந்தரா குல்தீப் யாதவா? அந்த கேள்விக்கு ஒரு பதில் வரணும். சுப்மான் கில் உங்களுக்கு ஷூரிட்டியா இல்லையா? அந்த கொஸ்டினுக்கு ஒரு பதில் வரணும். யார் உங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பரு? அது உங்களுக்கு ஒரு பதில் வரணும். இப்ப ஜித்தேஷ் வர்மாமா தெரியாது. சஞ்சு சாம்சனா தெரியாது. இப்ப திரும்பி வந்திருக்கிற பண்ட் திருப்பி கன்சிடர் பண்ண போறீங்களா தெரியாது. நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கீங்க, ஏசியா கப் ஜெயிச்சிருக்கீங்க, யுவர் ஆன் ரோல். இத்தனை தெரியாது இருக்கிறது மூவிங் ஃபார்வர்ட் இன் மை ஒப்பீனியன் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங் டு கோ வித். கன்ஃபியூஸ் ஆகி கசாமுசன் செலக்ட் பண்ணி அடி வாங்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு பில்ட் பண்றது கடைசியில எங்க போய் முடியணுமோ அங்க போய் முடியாம போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பிகாஸ் யூஆர் கன்ஃபியூசிங் டூ மச், யூஆர் பிளேயிங் மியூசிக்கல் சேர்ஸ் டூ மச்ன்றது என்னோட ஒப்பீனியன். இல்ல நான் ஓவரா ரியாக்ட் பண்ணேன்னா நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க இது எப்படி நினைப்பாங்கன்னா, நீங்க வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம நினைக்கிறோம். பட் அவங்க வந்து இது பிளெக்சிபிலிட்டி, நாங்க எல்லா ஸ்பாட்டுக்கும் எங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு, எப்படி வேணாலும் சொல்றவங்க சொல்லலாம் அப்படின்னா. அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ இப்ப நான் இதே தான் கில்லு வந்து இன்னைக்கு தோத்துருந்தா கில்லோட கமெண்ட் சிவியர் கிரிட்டிசிசம் 34 பால்ல 46 ரன் அப்படிங்கிறதுக்கு. அது நீ ஜெயிச்சிட்டாங்க, தட் கோஸ் அண்டர் வித்வுட் டிஸ்கஷன். இப்ப இவங்க வந்து தூபே நம்பர் 3 ஆடிட்டாங்க அப்படின்னா ஹர்திக் வந்துட்டா சுந்தருக்கு பதிலா அவங்க கொண்டு வந்துருவாங்க. பீடா தே ஆர் ஃபைண்டிங் அ வே டு பிளே போத் தூபே அண்ட் ஹர்திக் அப்படின்னா அர்ச்சித் ராணான்ற கௌஷிக்கு குறுக்க வந்தா அர்ஷதீப் தான், வேற யாரு? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சி ஐ எம் த ஒன் who has been raising the question on சுப்மான் கில். இன்னைக்கு ஒரு 39 பால்ல 46 இந்த பிச்சில் அவர் நல்லா ஆடினாரு. எப்ப வந்து நியாயமா பேசணுமா அப்ப நியாயமா பேசணும். ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த மேட்ச தோத்துறதா என்ன சொல்லிருப்பாங்க? மொமெண்டம் கில்லு சுப்மான் தான். கில் தான் கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிச்சை நான் பார்த்தோன்னே எனக்கு ஸ்டார்ட்ஸ் இல்லைனாலும் ஐ தாட் இப் இந்தியா கேன் ஸ்கிராப் த்ரூ டு 160 they are going to defend it big time அப்படின்னு. இன்னைக்கு சுப்மான் கில் என்ன பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸா ஆடினாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கும். 15 ரன் ஷாட் பிகாஸ் சுப்மான் கில் பால சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சுப்மான் கில் நல்லா ஆடினார். நான் சொல்றேனே, இன்னைக்கு அவங்க ஜெயிச்சது எல்லாமே துருப்பிச்சிட்டு போட்டு போட்டு எடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, when the onus is on T20 World Cup building the team, searching for combinations, getting the right combinations, இப்ப அந்த மாதிரி யோசிக்கும் போதுதான் கிரிட்டிசைஸ் பண்ணுமே ஒழிய இன்னைக்கு அவங்க பண்ணதெல்லாம் பர்ஃபெக்ட்லி ரைட்டு, பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. இப்ப ஹர்திக் பாண்டியா கிடையாது, ஹர்ஷித் ராணா கிடையாது, நிதிஷ் ரெட்டி கிடையாது. இன்னைக்கு தூபை இறக்கி விட்டாங்க ஒரு த்ரஸ்ட் கொடுக்கறதுக்கு. அது தப்பே கிடையாது அவங்க பண்ணதெல்லாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், இந்த பைலேட்டரல் சீரிஸ் தோத்தாலே எனக்கு பரவாயில்ல, வேர்ல்ட் கப் தான் என்னோட கண்ணில் இருக்குங்கும் போது நீங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற. இன்னைக்கு கில் ரன் அடிச்சது இஸ் அ பாசிட்டிவ் திங் மூவிங் ஃபார்வர்ட். நான் திருப்பியும் சொல்றேன், கில் இஸ் அ கிளாஸ் பிளேயர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப கில்ல நீங்க இவ்வளவு தூரம் பேக் பண்றீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் மாதிரி ஒருத்தரையும் நீங்க பேக் பண்ணிருக்கணும். அதே மாதிரி அபிஷேக் சர்மாவுக்கு காலுக்கு கால் மேட்ச் பண்ற யசஸ்வி ஜெய்ஸ்வாலையும் பேக் பண்ணிருக்கணும் தான் நான் சொல்றேன் ஒழிய ஐம் நாட் சேயிங் தட் கில் இஸ் நாட் குட் எனஃப் டு பிளே இன் திஸ் லெவல்னு. அப்கோர்ஸ் இஸ், இல்லைன்னா 600 ரன்லாம் நீங்க அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த வாஷிங்டன் சுந்தர் ஒரு அநியாயம் பண்றாங்க பாருங்களேன். இதுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு கட்ட பஞ்சாயத்து வச்சா கூட இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. பாவம் 17வது ஓவர் அப்படி பாக்குறாங்க, ஓ இவன் இருக்கானா, சரிப்பா ஒரு தம்பி ஒரு 2 ஓவர் போடு அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க சொன்னீங்க பும்ரா பிக் பண்ணீங்க இந்த மாதிரி இதுல ஃபேண்டசில அன்பிளேபிளா போட்டாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப எனக்கு என்னன்னா செகண்ட்ல கேம் சேஞ்சரா இருப்பாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். நீங்களும் வந்து எல்லிஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு விக்கெட் எடுக்கிறாரு, நீங்க எடுத்தா இருப்பாங்க 3 விக்கெட். நான் திருப்பி எல்லிஸ் எல்லாம் வெளியில உக்காத்தி வைக்கிற மாதிரி ஒரு இது எதுவுமே கிடையாது. டைலர் மேடு T20 அவரெல்லாம் நீங்க வெளியில உட்காந்து வச்சீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. எதிர்பார்த்த மாதிரி பென் டார்ஷஸ கொண்டு வந்தாங்க, அவ்வளவு ஒன்றும் அவர் மட்டமா போடல. பட் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி எங்க இருக்கு? அப்ரண்ட் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி, அந்த ஜோஷ் ஹேசல்வுட் ஃபேக்டர் தான் மிஸ் பண்ண முடியல. இதுக்கு மேல ஜோஷ் இங்கிலீஷ பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. சும்மா நீங்க வந்துட்டு வெறுமன கிளாஸ் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ரன்னு அடிக்கல, சாஃப்ட் டிஸ்மிசல்ஸ் நீங்க அவுட் ஆயிட்டே இருந்தீங்கன்னா
இஸ் கோயிங் டு பி அண்டர் சிவியர் ப்ராப்ளம். இன்னொன்னு எனக்கு என்னன்னா, இப்ப மேக்ஸ்வெல் 7 கோடி கொடுத்து எவன் எடுக்க போறான் ஐபிஎல்ல அப்படின்றதுதான் எனக்கு வந்து பெரிய இது. மேக்ஸ்வெல் 7 10 மாசம் ஒரு மாதிரி விளையாடுவாரு. ஐபிஎல் ஆக்ஷன் வர்ற ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வேற மாதிரி விளையாடுவாரு கொஞ்சம். இல்லையே, அதுக்கப்புறம் திருப்பி 10 மாசம் பழைய மேக்ஸ்வெல்லாம் போயிடுவாரு. அது உங்களுக்கு எதுக்கு? 7 கோடி கொடுத்து எடுக்க ஆளுங்க இருக்காங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நான் சொல்றேன் 7 பாருங்க கோடி. வந்து 2 ரன் அடிச்சுட்டு போல்டா இருப்பாருங்க கூசாம. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, அவுட் ஆட்டு ஒரு கத்துவார் பாருங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா அப்படின்னு அவர் 12 வருஷமா பாத்துட்டு இருக்கிறேன் நானும். அதனால இப்ப உங்களுக்கு என்ன சொல்றது, மிச்சி மார்ஷ் நல்லா ஆடினாரு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. மேட் ஷாட் ஒரு ஸ்பார்க்க காமிச்சார் பாருங்க, நீ தூக்கி 2 சொருகினார் பாருங்க டவுன் த கிரவுண்ட். பியூட்டிஃபுல்லா. அதான் பாப்பு தான் வந்து அவர் தான் பிரேக் கொடுத்தார். ஷார்ட் அவுட் பண்ணேன்னா இதா இருக்கும். ஜோஷ் பிலிப் இஸ் ஸ்டில் ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப். எனக்கு தெரிஞ்சு the way things are going, it is going to be tough for George Inglis to retain his place if he fails continuously. ஒரு லெவலுக்கு மேல கிளாஸ்னாலும் இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்ற அதே இதுதான், he has to perform, he has not performed, that is an absolute bottom line. அதுக்கப்புறம் நமக்கு கதை வந்து கிளியரா தெரியும். சிங்கப்பூர் சித்தப்பா அவுட் ஆன உடனே எனக்கு தெரியும், அப்படியே திமிரா ஒரு 6 அடிச்சாரு, தூக்கி ஒரு சொருகினாரு சிவம் துபேவை. இன்னைக்கு சிவம் துபே நல்லா போட்டார் போலிங். நான் என்ன சொல்றேன்னா, தட்ஸ் வாட் பீப்புள் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு கௌதம் கம்பீர் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது. அந்த வாஷிங்டன் சுந்தருக்கு போலிங் கொடுங்கயா, அது ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு ஏன்னு புரிய மாட்டேங்குது. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இப்ப வாஷிங்டன் சுந்தர் என்ன ரோல்ல நீங்க பாக்குறீங்க? இவங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் அவர் என்ன, அவரும் நம்பர் 6 நம்பர் 7ல பினிஷரா? எத்தனை பினிஷர் தாண்டா வச்சுப்பீங்க நீங்க? இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இப்ப நீங்க வாஷிங்டன் சுந்தர T20 வேர்ல்ட் கப்ல நீங்க டிராப் பண்றீங்க, ஸ்குவாட்ல இருந்து டிராப் பண்ணாங்கன்னா அது நியாயமா சொல்லுங்க? இல்ல வாஷிங்டன் சுந்தர் வந்து அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, 2 கிளாவர் 4 கிளாவர் இருக்கும் நம்ம கிட்ட, நடையில 3 கிளாவர் வராது. அப்ப வந்து ஒரு கார்டு இருக்கும், அதுக்கு பேரு ஜோக்கர். அதாவது அப்ப நம்ம வச்சு பிளெக்சிபிலிட்டின்னு அது இவங்க சொல்றாங்க, சீட்ல வந்து ஜோக்கர்னு சொல்லுவாங்க. திருப்பி 7 கிளாவர் 9 கிளாவர் இருக்கு, 8 தேவை அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்துருவாரு. அந்த மாதிரி தான் அவங்க 10 பேர் எடுத்துட்டு வாஷிங்டன் சுந்தர் எடுக்கிறாங்க, எங்க வேணுமோ ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அவர் நானும் ரவுடி தான் நிறைய ப்ரூவ் பண்ணிருக்காரு சார். இதுக்கு மேல கரெக்ட், என்ன பண்ண அதெல்லாம் நான் முடியும்? இல்ல சொல்லல. இஸ் a very capable player, very skilled பிளேயர் வித் பேட் அண்ட் பால். அவங்க நீங்க தான் சொல்லிட்டீங்களே, ஐசிசி ரூல் வந்து ரைட் ஹேண்டர் இருக்க வரைக்கும் bowling கொடுக்க மாட்டாங்க, 2 லெஃப்ட் ஹேண்டர் பேட்ச் ஆடுறாங்கன்னா அவருக்கு bowling கிடைக்கும், பேட்டிங் வந்து எப்ப தேவையோ நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப ஒரு விக்கெட் எடுத்த 2 பேரும் என்ன ரைட் ஹேண்டரா லெஃப்ட் ஹேண்டரா? இப்ப அதுதான் மேட்ச் முடியும் போது கொடுக்குறாங்கன்றீங்களே நீங்களே. இல்ல, இப்ப ஸ்டாயினிஸ் வந்து டேஞ்சரஸ் பிளேயர். மேட்ச் முடிஞ்சு போச்சு அப்பவே, சிங்கப்பூர் சித்தப்பா அவுட் ஆன உடனே க்ளோஸ். உங்களுக்கு வந்து இருந்தாலும் ஸ்டாயினிஸ் இஸ் a destructive player. ஸ்டாயினிஸ் அவர் தான் எடுத்தாரு. இப்போ இதுக்கு மேல நீங்க வந்து என்ன சொல், பார்ட்லெட் கேன் ஆல்சோ பேட், would have taken an hat-trick. பக்கன் நிறுத்திட்டாரு அவர் வந்து, எல்லிஸ் வந்து இல்லைன்னா ஹேட்ரிக் எடுத்துப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் பண்ணக்கூடிய வேலையை வாஷிங்டன் சுந்தரால பண்ண முடியும். அவராலையும் மேல போய் அடிக்கும். எந்த மாதிரி ஒரு பிளெக்சிபிலிட்டி பாருங்க, இந்த மாதிரி ஒரு 2 பேர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஹர்திக் பாண்டியா நீங்க வச்சிருந்தீங்கன்னா, ஒன் ஆஃப் குல்தீப் ஆர் வருண் சக்கரவர்த்தி ஆடிட்டு ஹர்ஷதீப்பையும் பும்ராவையும் ஆடினீங்கன்னா, இந்த டீமை பேட்டிங்கையும் ஒண்ணும் பண்ண முடியாது, போலிங்கையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி காம்பினேஷனை நீங்க செட் பண்ணீங்கயா அப்படின்னா, சிவம் துபைக்கு போலிங் கொடுக்குறீங்க நீங்க. ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஆஃப் போலிங் சிவம் துபை இஸ் கோயிங் டு கெட் when India play the full strength side. அந்த மாதிரி பட்ட ஒரு சில ஸ்ரீலங்கா எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப பாகிஸ்தான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படிங்கும் போது 7 மேட்ச் கழிச்சு 8வது மேட்ச் திடீர்னு வந்து வாஷிங்டன் சுந்தர் கொடுப்பீங்க. அவர் ஒரு மேட்ச் எக்ஸ்பென்சிவா போனா, யுவர் அப்சர்வேஷன் இஸ் கோயிங் டு பி இஸ் a batsman who can bowl, அந்த மாதிரி சொல்லுவீங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஹர்ஷதீப் சிங் பிரில்லியண்டா போட்டாரு, பும்ராவை டாப் கிளாஸ் தொடவே முடியல நியூ பால்ல. வருண் சக்கரவர்த்தி ஒரு பேங்க், அக்ஷர் பட்டேல் ஒரு பேங்க். வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுக்கிற பேங்க், அக்ஷர் பட்டேல் வந்து எக்கனாமிக்கலா இது பண்ற பேங்க். ஐ வில் ஆல்வேஸ் புட் மை மணி ஆன் வாஷிங்டன் சுந்தர். இந்தியா வாஸ் கிளினிக்கல் டுடே. அதாவது என்னன்னா, உங்களுக்கு அந்த ஒரு ஆஸ்திரேலியா நல்லா போயிட்டு இருந்தாங்க, ஒரு 80 for 1 வந்த போது மேட்ச் வாஸ் ஹேங்கிங் இன் பேலன்ஸ், பட் ஐ நோ ஜஸ்ட் 1 விக்கெட் இஸ் கோயிங் டு பிரிங் 2, இந்தியா இஸ் கோயிங் டு வின். ஒரு 150 கீழே வந்து இருந்ததுன்னா, அக்ஷர் பட்டேல் கொடுத்த த்ரஸ்ட் அது கடைசியில வராம இருந்து ஒரு 150 அந்த மாதிரி இருந்தா, இட் குட் ஹவ் பீன் a different game. The moment India got to 160, I know that India is going to win. அது எந்த சந்தேகம், கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, உங்க ஓனர்ஸ் வந்து வேர்ல்ட் கப் அடிச்சே ஆகணும், வேர்ல்ட் கப் அடிக்கிறதுக்கான எல்லா ரிசோர்ஸும் இருக்கு, காம்பினேஷன் இருக்கு, வெரைட்டி இருக்கு.
ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. மேக் ஷூர் தட் யூ ஃபீல் தட் திஸ் இஸ் கோயிங் டு பி த ரைட் காம்பினேஷன் அண்ட் கீப் பிளேயிங் இட். யூ டோன்ட் ஹவ் மோர் மேட்சஸ் டு கோ பிஃபோர் த வேர்ல்ட் கப். கசாமுசானி நீங்க காம்பினேஷன் இது பண்ணி பிளேயர்ஸோட கான்பிடன்ஸ் போயிடுமோன்னு நான் பயப்படுறேன். மற்றபடி வெல்டன் இந்தியா. சூப்பர். அதேதான். ஒரே ஒரு பாயிண்ட், சுந்தருக்கு முதல்ல 2 ஓவர் கொடுத்து பவர் பிளேலே கழிச்சிட்டாங்க அப்படின்னா பும்ராக்கு பின்னாடி வச்சுக்கலாம். ஒரு 2 ஓவர் 3 ஓவர் எக்ஸ்ட்ரா பும்ராக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோல்டு. ஈ கேன் பிரேக் எனி சேஸ் ஸ்பீடா. அதையும் அவங்க ட்ரை பண்ணலாம் தாராளமா. பவர் பிளேல 2 ஓவர் இப்ப கொடுத்து கழிச்சு விட்டுருலாம் மீடா. அதைத்தானே சார் சொல்றேன். இப்ப நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராசஸ்ன்றீங்க போது நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆப்போனண்ட்டுக்கு 6 விக்கெட் இருக்கு, 4 ஓவர் 41, ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன் ஆடி இருக்கான். ஆனா பும்ராக்கு உங்களுக்கு 2 ஓவர் இருக்கு டெத் ஓவர்ஸ்ல. நீங்க மேட்ச் இந்தியா ஜெயிக்கும்னு நம்புவீங்களா? எப்படி போயிடா ஒரு செட்டில் பேட்ஸ்மேன் 6 விக்கெட்ஸ் நான் ஜெயிக்க மாட்டாங்கன்றீங்களா? நீங்க அதுதான் சொல்லுங்க. சொல்றேன். அப்பதான் நம்ம பும்ராக்கு ஓவர் வேணும். அப்ப அதை அவங்க யூஸ் பண்ணணும். அவங்க அதை சரியா பாக்கல. பாப்பா என்ன பண்றாங்க, இனிமே அந்த மாதிரி ஏன் ட்ரை பண்றாங்களான்னு பாக்கணும். ஏமாத்துன்றேன். ஹர்ஷதீப் சிங் நல்லா போடுறாரு பவர் பிளேல. பாப்பு ஒரு ஓவர் போட்டுருவாரு. வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு வந்தாருன்னா உள்ள அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்து ஒரே ஒரு ஓவர் மட்டும் பும்ரா கொடுத்து 3 ஓவரை வச்சுக்கோங்கன்ற. ஒருவேளை பயங்கரமா 11 ஓவர்ல ஒரு 103 for 1 அப்ப இன்னொரு ஓவர் கொடுத்து பிரஷர் பண்ண பிரேக் த்ரூக்குன்ற. பும்ரா வந்து உங்களுக்கு பவர் பிளேக்கு அப்புறம் 3 ஓவர் இருந்து இந்தியா 170 எந்த பரம பாட்டா பிச்சில் அடிச்சாலும் இந்தியா விழாவ அப்பர் ஹேண்ட். அதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அதை எப்ப புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. பட் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மழையில போச்சு. 2வது மேட்ச் ஒரு அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 2 மேட்ச் சூப்பர்பா ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த மேட்ச் ஒரு பிரிஸ்பேன்ல ஒரு நல்ல ஒரு டாப் கிளாஸ் பிட்ச், ஹார்டு விக்கெட்டா இருக்கும், நல்லா பேட்டிங் வரும், செம பவுன்ஸ் இருக்கும். But the kind of form India is going on and the bowling resources in Australia, which it looks weak, it won't be a surprise. India, might upstage Australia 3-1 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபீல்டிங்கும் டீசெண்டா நல்லா பண்ணாங்க. ஒரு கேட்ச் பாப் ஆச்சு, பாவம் பியூட்டிஃபுல்லா வந்தார் அபிஷேக் சர்மா, கையில இருந்து பாப் அப் ஆயிடுச்சு. பட் பீட் பேட்டிங், பீட் ஃபீல்டிங், பீட் bowling, India was slightly ahead of Australia. That is the reason India won. Kudos to India. சூப்பர். பாப்பா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 3-1 அப்படின்னு ஆகுதா இல்லையான்னு வில் நோ இன் ஃபியூ டேஸ். என்ன ஆகுதுன்னு பாப்போம் மீடா. அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. வெரி ஹாப்பி. அதான் சொன்னேன், ஜெயிக்கிறாங்க. பட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கட் டவுன் பண்ணி, ஐ டோன்ட் வாண்ட் த பிளேயர்ஸ் டு லூஸ் கான்பிடன்ஸ் வரியிங் அபவுட் their பிளேசஸ் ஃபார் நாட் பர்ஃபார்மிங் when they are batted out of position, bowled out of position. அது ஒன்னே ஒண்ணுதான். பட் வாட் எவர் தட் ஹஸ் பீன் கோயிங் த்ரூ அஸ் அ ப்ராசஸ் இஸ் கோயிங் த்ரூ அஸ் அ ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் ஈல்டிங் ரிசல்ட்ஸ் ஆல்சோ. அதனால வந்து குறை சொல்லக்கூடாது. பாப்போம் அடுத்த மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு. திருப்பி வந்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த 5th T20 ப்ரிவியூ, அப்புறம் இந்தியா ஸ்குவாட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கன் டெஸ்ட், ஆஷஸ் ஆஸ்திரேலியா ஸ்குவாட் இன் டெஸ்ட், அதையும் வந்து அலசுவோம். Until then, thanks a lot and bye bye.